ஏலே ஏன் ஆக்கங்கட்ட கூவை ஏலே என்னெல்லாம் உங்கள் மனசை நினச்சிக்கிட்டியா இல்லை சும்மாவே கிடக்க முடியல. ஏன் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்கான், என் வேலை இந்த கூலி எல்சியூவில் சேரமான்னு கேட்கான். கூலி எல்சியூவில் சேரது இல்லையா, நான் சீக்கிரம் ஐசியூவில் சேர்ந்துடும் நினைக்கிறேன். ஏல நானே இங்கே குடிக்க கஞ்சி இல்லாமல் உங்கள் கூலிகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் கூலி எல்சியூவில் சேருமா, அதில் சேருமா, இதில் சேருமான்னு ஏல இங்கே பாருங்களே. முதல்ல வந்து இந்த கூலியை பற்றி பேசல, உனக்கு முதல்ல கூலி இருக்கால, உனக்கு குடிக்க கூழ் இருக்கா, கஞ்சி இருக்கால, ஏழை ஏன் உயிரே இடிக்க மாத்தாலும் இல்லை. அதே மாதிரி என்னது கூலி வந்து என்ன விக்ரம் 2 கூட சேருமா, அதுக்கப்புறம் வந்து கைதி 2 கூட சேருமா, என்ன அது கூட சேருமா, இது கூட சேருமான்னு ஏழை எண்ணெயை போட்டு படுத்துதியா. ஏல முதல்ல நல்லா கேட்டுக்கோ, லோகேஷ் கனகராஜ் அண்ணன் வந்து ஒரு படத்துக்கு 50 கோடி வாங்குறாங்க. அதுவும் இந்த கூலி படத்துக்கு 50 கோடி வாங்குற மனுஷங்க 5 பைசா கூட இல்லாத நான் இருக்கலை. இதில் வேற அந்த 50 கோடி சம்பாதிக்கணும்னா என் மவன் பேரன் பூட்டையும் ஓட்டன்னு 10 தலைமுறை இருந்தாலும் 50 கோடி சம்பாதிக்கவே முடியல என்னால். அவங்களாம் கோடிக்கணக்கில் வாங்கி நடிச்சுட்டு போயிருக்காங்க. உனக்கு இது தேவையா? நாளைக்கு மூளை எந்திரிச்சு குடிக்க பழைய கஞ்சி கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு வேலை வெட்டி கிடையாது. பையெல்லாம் வந்து எனக்கு கமாண்டை போட்டு கூலி எல்சியில் சேருமா, ஐசியூவில் சேருமான்னு கிடைங்கல பேசாட்டி வந்து அதில் சேருமா, இதில் சேருமான்னு முட்டா போயிடலாம்.